இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவை எதிர்த்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப ஏற்கனவே 1920லயே லண்டன்ல கோர்ட்ல தீர்ப்பாயிருக்குது, இது முருகன் மலை அப்படின்னு. 96ல தீபம் மேல ஏற்றணும் அப்படின்னு அறநிலையத்துறைக்காக கோர்ட் அன்னைக்கு உத்தரவு இருந்தது. இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றல. தொடர்ந்து இது இந்து முருக பக்தர்களும் இந்து மணி தொடர்ந்து போராடிட்டு இருந்தது. சட்ட ரீதியான போகும்போது நம்ம அங்கே சட்ட ரீதியாக அணுகும்போது சிஆர் சாமிநாதன் அவங்க அந்த இதில் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க தீபம் ஏற்றணும்னு. இது அரசாங்கம் அறநிலையத்துறையும் அதை செவிசாய்க்கல தொடர்ந்து எதிர்ப்பு தெரிஞ்சது. அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு. ஒரு நியாயமான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு. இந்த அரசாங்கம் இது உடனே அடுத்தது மேலே போகாமல் இதை தீபம் ஏற்றறதுக்கான வழி வைக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தை, இந்துவனுடைய கருத்தை சொல்கிறோம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி.